Good evening, all of you. Welcome to HiQ. And let us continue with yesterday's session. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நேற்று ட்ரிக்னோமெட்ரியோட செஷன்ஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். மேத்தமெட்டிக்ஸோட ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் பேஸு இது யாருக்கு அப்படின்னு நினைக்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சும்மா ஜென்ரலாக அப்படியே போயிட்டுலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் மேத்ஸ் பேசிக்ஸ் இருந்தால் அப்படின்னா தான் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு நினைக்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் ட்ரிக்னாமெட்ரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டேபிள் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ஹவு டு ரிமெம்பர் த ஃபார்முலாஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஃபார்முலான்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க ட்ரிக்னாமெட்ரியில். அந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிடும். லாஸ்ட் லெக்சர் வாட் வி டிஸ்கஸ்ட் பேசிக் trigonometric ratios. Total how many trigonometric ratios? 6 trigonometric ratios. What are they? Sin, cos, tan, cot, cosec and sec. Correct இல்லையா? So sin அது என்னது? Opposite side by hypotenuse. Cos adjacent side by hypotenuse. Tan opposite side by adjacent side. Cot adjacent by opposite. Sec hypotenuse divided by adjacent. And cosec hypotenuse by opposite. ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக் ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஓகே, இப்போது அடுத்தது நம்ம போகலாம். என்னது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் அப்படின்னாலே ஒரு பேசிக் ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். கரெக்டாக இல்லையாப்பா? Everyone remembers one basic formula. என்னது? using primary trigonometric ratios. இது எல்லாத்துக்குமே தெரியும். Every Indian citizen who completed his or her 10th standard remember this formula. இந்த ஃபார்முலா தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா என்னது அது? வெரி குட். sin square theta plus cos square theta is equal to 1. கரெக்டாக இல்லையா? sin square theta plus cos square theta equal to 1. யார் எந்த 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டையும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இந்த ஃபார்முலா எப்போவுமே மறக்க மாட்டாங்க. லைஃப் லாங் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இது. ஸோ ஆனால் இதை ஒட்டி ஒரு 2-3 ஃபார்முலாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் வரும்போது தான் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் தரேன். ஹவு டு ரிமெம்பர் தோஸ் ஃபார்முலாஸ் அப்படின்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த sin square theta plus cos square theta is equal to 1 தெரியும் இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 3 டேர்ம்ஸ். 1 2 3. there are 3 terms. left hand side, right hand side we have got. divide each term by sin square theta. First sin square இருக்குல்ல, let us divide each term by sin square theta. Okay, let us divide each term by sin square theta. நம்ம எல்லாத்தையும் sin square theta divide பண்ணுவோம். எல்லாத்துலேயும் sin square theta divide பண்ணுவோம். let us divide each term by sin square theta. அப்படின்னா என்ன ஆகும்? மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்ம்லையும் sin square theta டிவைட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? sin square theta by sin square theta plus cos square theta divided by sin square theta is equal to 1 by sin square theta. கரெக்டா இல்லையா? எஸ். நவ் நேற்று ஒரு ரூல் கொடுத்துருந்தேன் இல்லையா? அது என்னது? இப்போ பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். tan தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்? sin theta by cos theta. இதோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. காட் தீட்டா என்னது சொல்லுங்கள்? cos theta by sin theta. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொசெக் தீட்டா. ஐ ஹோப் யூ ரிமெம்பர். 3வது லெட்டர் எஸ். ஸோ அப்படின்னா என்னது? 1 by sin theta. sec theta is equal to 1 by cos theta. I hope everyone remembers this. Am I right, my dear? Yes. Now let us continue. All of you listen this very carefully. Okay. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா divide each term by sin square theta. ஸோ இது ரெண்டாவது ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்கள். What is sin square theta by sin square theta? Sir, 1 sir. Plus cos square theta by sin square theta. Can you please put it, my dear? Cos square theta by sin square theta, my dear, please write it down. What is cos square theta by sin square theta? What is cos square theta by sin square theta? What is cos theta by sin theta? Cot theta. So cos square theta by sin square theta. Yes, Mukundan. Super. What is it?
cot square theta. Very good. Which is equal to, right side, 1 by sin square theta. Can you please tell me what is 1 by sin square theta? What is 1 by sin? What is 1 by sin? What is 1 by sin? 1 by sin is cosec theta. So அப்பனா என்ன வரும்? 1 by sin square theta cosec square theta. இது ரெண்டாவது ஐடென்டிட்டி. அதாவது sin square theta plus cos square theta equal to 1 basic formula. First எல்லாத்தையும் என்ன பண்றேன் நான்? Divide each term by sin square theta. You will get this identity. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் sin square மட்டும் தானே சார் டிவைட் பண்ணுறீங்க, நான் cos square டிவைட் பண்ண போகிறேன் சார். பண்ணி பாருங்க. each term divide each term by cos square theta. என்ன கிடைக்கும் சொல்லுங்க? sin square theta by cos square theta plus cos square theta by cos square theta is equal to 1 by cos square theta. எல்லாத்துலேயும் காஸை வந்து எலிமினேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்க சார்? tan square theta சார். வெரி குட். ப்ளஸ் cos square theta by cos square theta 1 is equal to 1 by cos square theta sec square theta secant square theta. Am I right, my dear? So these are the three major trigonometric main trigonometric identities. Everyone should remember this. Okay, மத்தது எல்லாமே இது உள்ள இருந்து தான் மத்ததெல்லாம் கொண்டுட்டு வரணும். Okay, from here only we are bringing rest of the things. Okay, இப்போ பாத்தீங்க அப்படினா எனக்கு sin square theta plus cos square theta equal to 1. சரி சார். Then from here tell me what is sin square theta? Sir, take cos square theta to right hand side, sir. So what is it? 1 minus cos square theta. Correct? Sir, what is cos square theta? Sir, 1 minus sin square theta. Is that correct? Fine. Sir, next cot square theta. இப்போ வந்து 1 plus cot square theta is cosec square theta. So tell me what is cot square theta is? What is cot square theta is? Tell me what is cot square theta is? Sir, 1 அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடுங்க சார். Take that 1 to right hand side. அவ்வளவுதான். என்னது? cosec square theta minus 1. சஃபா என்னம்மா 1 minus cosec எழுதுறீங்க? It is cosec minus 1. அதே மாதிரி what will be tan square theta? What will be tan square theta? What will be tan square theta? Sec square theta minus 1. கரெக்டா இல்லையாப்பா? So cot square theta is cosec square theta minus 1 and tan square theta is what? Sec square theta minus 1. Okay, so இதுதான் வந்து first basic trigonometric identities. எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கணும். Do you all agree with me, my dear? You all understood this? First என்னது? sin square theta plus cos square theta equal to 1. Suppose, see, எல்லாரும் உங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. sin square theta plus cos square theta equal to 1, sin square theta equal to 1 minus cos square theta, cos square theta is equal to 1 minus sin square theta, cosec square theta equal to 1 plus cot square theta, cot square theta is equal to cosec square theta minus 1, sec square theta is equal to 1 plus tan square theta, tan square theta is equal to sec square theta minus 1. இப்படி நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, 10 வாட்டி எழுதிருப்பீங்க, 20 வாட்டி எழுதிருப்பீங்க. எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கும். ஆனா எக்ஸாம் டைம்ல எங்கேயாவது ஒரு தப்பு, இப்போ சஃபா ஒரு மிஸ்டேக் சின்னதாக பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரூல் ஞாபகம் வச்சுங்க. sin square theta plus cos square theta equal to 1. ஸோ டிவைட் each term by sin square theta அன்னைக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அது மாதிரி டிவைட் each term by cos square theta அதுக்கு ஏற்றாப்புல கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. யூ கேன் ஈஸிலி வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. Is that clear all of you? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். Any doubt? Any doubt? Any doubt? This is the first basic thing. First I want you to remember. Okay, fine. Next. Okay, next. Guys, are you able to follow? Are you able to understand? See, நான் திரும்ப சொல்றேன், that basic trigonometric இல்லை அப்படின்னு நினைக்க நம்மளால ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதே மாதிரி இந்த செஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th மேக்ஸ் எழுதுறீங்கன்னா அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ட்ரிக்னாமெட்ரின்றது. சார் நாளைக்கு ஐ வாண்ட் டு பிகம் அ கிரேட் இன்ஜினியர் சார். அஃப்கோர்ஸ் யூ நீட் திஸ். சார் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் சார். அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு இது தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி சார் நான் 12th எனக்கு டாக்டர் வேண்டாம், இன்ஜினியர் வேண்டாம், ஐ வாண்ட் டு ஸ்கோர் வெரி குட் மார்க் இன் 12th ஸ்டாண்டர்ட் சார். அவங்களுக்கும் இது தேவைப்படும். ஸோ ஒரே கல்ல 3 மாங்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். நவ் சி, now what is name of the triangle, my dear? What is name of the triangle? Sir, right angled triangle, sir. What is name of the triangle? Right angled triangle. Am I right, my dear? What is name of the triangle? Right angled triangle. Is that correct? What is name of the triangle? What is name of the triangle? Right angled triangle. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க.
3, 4, 5. இது என்னன்னா நமக்கு பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட். என்னதுப்பா? பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட். நான் வச்சுங்க, என்னது? பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட். என்ன அர்த்தம்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். செக் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 square is 16, 5 square is 25. So 3 square plus 4 square is equal to 5 square, which is 25, the Pythagoras triplet. When you are having this type of right angle triangle, in the right angle triangle la pathinga appadina okay, ஒரு angle 90 degree, இன்னொரு angle என்னன்னா 53 degrees, third angle வந்து 37 degrees. முக்கியமாட்டு இது physics க்கு தேவை. ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இது, ஓகேவா? 53 டிகிரி 37 டிகிரி இது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, நான் இதை பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக்கோட இது போட போகிறேன். என்னது? நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ரெடி, ரைட்? எஸ், ஃபைன். ஆர் யூ ஆல் ரெடி? ஆர் யூ ஆல் ரெடி டு லேர்ன் த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், மை டியர்? ஃபைன். பேசிக்கலாக என்னது அப்படின்னா 0, 30, 45, 53, ஓகே 30க்கு அப்புறம் இன்னொன்று வச்சுப்போம், 37, 45, 53, 60, 90. அதுக்கப்புறமும் இருக்குது 180 இருக்குது, ஓகே 270 இருக்குது. அதெல்லாம் அப்படியே நான் வேறு மாதிரி சொல்லி தரும்போது உங்களுக்கு அது வந்து அப்போல்லாம் மனப்பாடம்னு அவசியமே இல்லாமல் போயிடும். ஓகே, 0 டிகிரி. சார் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த 37, 53லாம் இல்லை சார். ஓகே, எங்களுக்கு வெறும் 0, 30, 45, 60, 90 தான் சார் நாங்கள் படித்தோம் அப்படின்னா கரெக்டு, அவ்வளோதான் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபிசிக்ஸில் இந்த ரெண்டு ஆங்கிளும் 37, 53யும் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, வாட் ஆர் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்? சைன், cos, tan, cosec, sec, cot. Okay, fine. Sin, cos, tan, cosec, sec and cot. There are 6 trigonometric ratios. Okay, நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். n by 4. What is it? n by 4. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் என்னோட வேல்யூ. ஏன்னா sin 37, 53க்கெலாம் நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, அதனால் நல்ல கவனிங்க. ஸோ சார் மேலே என்ன சார் 0, 1, 2, 3, 4 எழுதிருக்கீங்க? சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ரூட் n by 4ன்ற ஒரு லைனை ஞாபகத்தில் வச்சுட்டா நம்ம இந்த டேபிளே ஃபுல்லாக முடிச்சிட முடியும். we can easily able to complete the table. ஃபஸ்ட்டு 0. Put n value is equal to 0. First நான் sign complete பண்ணுறேன். Put n value equal to 0. Sir 0 by 4, 0 sir. Root 0, 0 sir. So sin 0, 0. What is next? 1. Can you please substitute 1? What is root 1 by 4? What is root 1 by 4? Tell me, my dear, what is root 1 by 4? What is root 1 by 4? 1 by 2. Jasmine is very smart. Very good. Okay. 1 by 2. Is that right, my dear? 1 by 2. சார் இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது சார். எனக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, 0, 1 by 2 எல்லாம் ஞாபகம் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து எப்படி நம்ம கொண்டுட்டோன்னு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருந்துன்னா எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஏன்னா பாதி ஸ்டேட் போர்டு பசங்க எல்லோரும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், 2. Put n equal to 2. What is root of 2 by 4? What is root of 2 by 4? Sir, root of 2 by 4, 1 by root of 1 by 2, sir. So 1 by root of 1 by 2 என்ன அர்த்தம்? 1 by root 2. Is that correct, all of you? 1 by root 2. Yes, very good. Next, 60 degree 3. Sir, 3 substitute பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க? Root of 3 by 4. What is root of 3 by 4? Which is nothing but root 3 by 2. ஏன்னா root 4 is 2, root 3 remain as it is. Finally 4. What is 4, my dear? 4 you substitute. What is 4 by 4 is? 1. What is root 1 is? 1. இதுதான் என்னது? sin 90. Suppose sin 90ல உங்களுக்கு ஏதாவது இப்போ
போர்டு எக்ஸாம் எழுதும்போது இந்த டிகிரிஸ் நிறைய பேர் வேல்யூஸ் வந்து நிறைய மாற்றி போட்டு அதில் ஒரு சின்ன காமனாட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டும்தான் வந்து I have given this, okay, to avoid the mistake. Okay, to avoid the mistake, I just taught you. இல்லை சார் எங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஞாபகம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ sin 37. சார் sin 37 என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, இதுதானே 37. sin 37 ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்கள்? sin 37 நேற்று தானே சொன்னோம், சைன் ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். Tell me what is sin 37? Opposite side by hypotenuse. What is opposite side by hypotenuse? Tell me my dear. What will come? What is opposite side by hypotenuse? What will come? Anyone? Opposite. Harish, opposite side by hypotenuse sin தான். பட் இங்கே என்ன வரும் சொல்லுங்க? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன வரும்? Yes, Jasmine, brilliant. Jasmine rock. Okay, 3/5. வைஷ்ணவி எப்படி 4/5? 37 இங்கே இருக்குது. 37 ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ் 5. அப்போ நான் 3/5 தானே வைஷ்ணவி? சரி, இதே இது பாருங்கள், sin 53. 53 இங்கே இருக்குது. 53யோட ஆப்போசிட் சைடு என்னது? What is 53 opposite side? Sir, 4, 5. So, apna what is sin 53? Very good. 4/5. Yes, Mukundan. Yes, Jasmine. Which is 4/5. I think இதே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, கரெக்டா? நெக்ஸ்ட்டு இப்போ காஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் சைன் எழுதிருக்கீங்க இல்லையா, சைன் அப்படியே திருப்பி போட்டுருங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட் போனீங்களா, இப்போ ரைட் டு லெஃப்ட். அதாவது sin 90 தான் cos 0, sin 60 தான் cos 30. ஓகே, ஸோ திருப்பி போடுங்க பாப்பா, என்ன கிடைக்குது? From here onwards. Tell me first what will come? 1 √3/2, 4/5, 1/√2. இதுதான் மிரர் மாதிரி வச்சுங்க. அடுத்தது என்னது? 3/5, 1/2, 0. Is it clear all of you? Fine? Yes. Next, tan. What is tan? Sir, sin by cos is tan, sir. What is tan, my dear? Sin by cos is tan. Sin by cos is tan. Now, tell me, my dear, what is 0/1? What is 0/1? 0. Next, what is 1/√2 by √3/2? Sir, 2 cut, just 1/√3. Next, sir, 5 cut, sir. Then 3/4. Then 1/√2 by 1/√2. 1, sir. Next, very good. Next, 4/3. Next, √3. 1/0. Sir, 1/0 no உலகத்துல யாரோ டிஃபைன் பண்ணாத ஒரு நம்பர், infinity. Correct? Yes. Jasmine said it is 0. Wow, fantastic. 1/0 0 எந்த ஊர்லமா? Yes. Now, next, அதுக்கப்புறம் காட் எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு காட் என்னதுன்னா அப்படியே டேனை திருப்பி போட்டால் காட்டு, கரெக்டா? டேனை திருப்பி போட்டால் சொல்லுங்க பாப்பா, வாட் அண்ட் ஆல் வில் கம்? இன்ஃபினிட்டி, √3, 4/3, 1, 3/4, 1/√3, 0. Is that right? Any doubt here? This is cot. This is cot. Now let us come to cosec. Cosec எதோட reciprocal சொல்லுங்க? I told you yesterday, sir. Third letter S, sir. Therefore it is reciprocal of sin, sir. Very good. So இதோட reciprocal, sin ஓட reciprocal. 0 ஓட reciprocal என்னமா? சார் 0 ஓட reciprocal இன்னும் உலகத்துல யாருமே கண்டுபிடிக்கல சார். அதனால அது இன்ஃபினிட்டி. ஏன்னா ரொம்ப such a big number, sir. It's a very very big number, sir. ஸோ அது என்ன நம்பர்னு யாருக்கும் தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? Infinity. Such a big number. 1/0 is very big number, huge. So we are unable to write, therefore infinity. Next, 1/2 ஓட reciprocal என்னது? 2. 3/5 ஓட reciprocal என்னது? 5/3. 1/√2 ஓட reciprocal என்னது? √2. 4/5 ஓட reciprocal என்னது? 5/4. 2/√3 and 1. Okay. அப்புறம் என்னது? sec. Third letter cos. Either reciprocal of cos அல்லது cosec ஓட என்ன பண்ணிடலாம்? ரிவர்ஸ். என்ன வரும் சொல்லுங்க? 1, 2/√3,
5 by 4 root 2 5 by root 3 to infinity. Yes, is it clear all of you? Is table everything clear? You tell me my dear. Table clear irukka solunga? Yes, very good. So but remember, இது எப்போ இந்த மாதிரி டேபிள் ஞாபகம் வச்சுன்னா என்னைக்காவது நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களா, அப்போ இந்த டேபிளை கொண்டுட்டு வரதை பற்றி பார்த்துங்க. அதர்வைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் எங்கே பிரச்சனை வரும்னா சைன் டேபிள் ஞாபகத்தில் வச்சு அந்த காஸ்ட்டில் தான் நம்ம நிறைய குழப்பிடுவோம். சாரி, கொசெக்கு செக்கிலலாம் நிறைய குழப்பிடுவோம். கவலையே படாதீங்க. கொசெக்குன்னு வந்துருச்சுன்னா சைன் டேபிள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சைன் 30 1/2 அப்படின்னா கொசெக் 30 2/1. புரியுதா? சைன் 60 √3/2 அப்படின்னா கொசெக் 60 2/√3. திடீர்னு கொசெக் 30 சாரி காட் 30 வேணும்னு அப்படின்னு நினைக்கு காட் 30 ஞாபகம் இல்லையா சார், ஆனால் tan 30 ஞாபகம் இருக்கு. வாட் இஸ் tan 30 மை டியர்? 1/√3. அப்படின்னா காட் 30 என்னவா இருக்கும்? √3. அதோட ரெசிப்ரோக்கல். ஓகே, ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் வே யூ வில் நெவர் ஃபர்கெட் மை டியர். இஸ் தட் கரெக்ட் ஆல் ஆஃப் யூ? ஸோ ஐ ஹோப் டேபிள் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சாப்பா? டேபிள் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா let us discuss about the quadrant. நான் போடுற லைனை அசியூம் பண்ணிக்கோங்க, சிரிக்காதீங்க. ஓகே, இந்த ரெட் லைன் என்னது? ஜென்ரலாக இது எக்ஸ் ஆக்சஸ். ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? நவ் ஆக்சுவலி வந்து இது ஒரு பிளேன். இந்த பிளேனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 perpendicular lines போட்டு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஓகே, we have divided splitted into 4 parts. ஓகே, we have splitted into 4 parts. அதாவது அது பேர் என்ன சொல்லணும்னுக்கு 4 quarters. அது நம்ம ஜென்ரலாக இங்கே என்ன சொல்ல போகிறோம்? quadrants. what do we call? quadrants. ஓகே, we call it as quadrants. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகணும். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது செகண்ட் குவாட்ரண்ட். இது தேர்ட் குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஏன் சார் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? தே கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஆல்சோல. பட் அது வந்து பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஏன் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எக்ஸும் சரி ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த ரொட்டேஷன். Is that correct my dear? This is the rotation. First, second, third, fourth. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வாட் ஐம் கோயிங் டு ப்ரொவைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ரூல் பிரகாரம் ஏன்னா வந்து எக்ஸ் ஆக்சஸ் சைனு ஒய் ஆக்சஸ் காஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஆல் பாசிட்டிவ் ஹியர், போத் ஆர் ப்ளஸ் ப்ளஸ். எஸ் முகுந்தன், யூஆர் ரைட், ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இங்கே என்னது? இந்த குவாட்ரண்ட்டில் மைனஸ் ப்ளஸ். இது கிராஃபாட்டு. இந்த குவாட்ரண்ட் என்னது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் சார் ரெண்டுமே மைனஸாக இருக்கும். இந்த குவாட்ரண்ட்டில் என்னது சொல்லுங்கள் பார்ப்போம்? ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஏதாவது டவுட் இருக்குமா யாருக்காவது? நினைக்க யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கிராஃப்னு ஒரு சாப்டரில் நம்ம இது 10 மார்க்காண்டி நிறைய உழைச்சிருப்போம். கரெக்டாக இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் ரிமெம்பர் திஸ். டூ யூ ஆல் அக்ரி? பட் இதில் வந்து இது நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஞாபகத்தை வச்சுங்க. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? சி, இப்போ மேக்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே சொல்கிறேன். இப்போ இந்த குவாட்ரண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனால என்ன ஆகிடும்னா கோனிக்ஸ் செக்ஷனில் கூட இது அப்படியே அங்கே கொண்டுட்டு போயிடும். ஓகே, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அந்த இடத்துல இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த இதுக்கு போக வேண்டாம். நீட் இதுக்கு போகும்போது அது போக வேண்டாம். நான் இன்னொரு நாள் கிளாஸ் வேணால் தனியாக ஒன்று எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சஸை சைனாகவும் ஒய் ஆக்சஸை காஸாகவும் அசியூம் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு சைன் ஆல்சோ பாசிட்டிவ், காஸ் ஆல்சோ பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டு சைன் நெகட்டிவ், காஸ் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டு சைன் ஆல்சோ நெகட்டிவ், காஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டு சைன் இஸ் பாசிட்டிவ், காஸ் இஸ் நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா சார்? இதெல்லாம் மண்டை காயமா சார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஆல், இது எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஃபைன்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஜென்ரலாட்டு எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரலாட்டு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ A, silver, tea, cups. If you remember this, what happens? First quadrant all positive. எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். சைனு, காசு, டேனு, காட்டு எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல எஸ், எஸ் என்னது? சைன் ஒன்லி பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ்னா இன்னொன்னு பாசிட்டிவா இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? இஃப் ஐ சே சைன் பாசிட்டிவ், ஒன் மோர் திங் ஆல்சோ பாசிட்டிவ். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் இட்? In second quadrant, if I say sine is positive, there is one more trigonometric ratio which is positive. Can you please tell me that, my dear? There is one more ratio which is positive. Can you please tell me what it is? If sine positive, there is one more trigonometric ratio is positive. What it is? Fast, fast, fast. Sollunga pa. Loss ah. Loss. Jasmine, what is it? Loss. Mukundan, you are right. Cos positive ah. Mukundan is right. Jasmine, if sine is positive, sine oda reciprocal என்னது? Wow, Safa, you are right. Sine oda reciprocal என்னது? Cosec. Cosecum positive இருக்கும். கரெக்டா இல்லையா? So if sine is positive, cosec also positive. So அதுதான் sine positive, cosec positive. ஓகேவா? Next, sine cos both are negative, tan positive. இப்போ tan positive னா இன்னொன்று நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கும். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். When tan is positive, there is one more positive. Yes, very good, Harish. Others. Yes, Safa, very good. Next, others. Arey, make it fast. Mukundan, correct. Yes, others. Try to give the answer, my dear. Yes, Jasmine, you're right. Fine, very good. Ipo, last quadrant. Tell me, which are the two trigonometric ratios are positive in last quadrant? Which are the two trigonometric ratios are positive in last quadrant? Cos and sec. Fantastic, Mukundan. Which is cos and sec. ஏன்னா சார் காஸ் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக செக் பாசிட்டிவாக இருக்கும். ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் நெகட்டிவ். எஸ், காஸ் அண்ட் செக். வெரி குட். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னதுன்னா, இங்கே பாருங்க, அதாவது இப்போ 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது எல்லாமே நம்ம எதில் படிச்சுட்ருப்போம்? எதில் படிச்சிருப்போம்? டிகிரியில் படிச்சுட்ருக்கோம். பட் மேக்ஸில் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நீங்கள் 11th 12th வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி டிகிரியை வந்து அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. எதில் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம்? இதை ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுவோம். Am I right, my dear? We convert it into radian. Is that right? Say yes or no? We convert it into radian. Am I right? Yes. How to convert it into radian? How to convert into radian? See, 1 degree is equal to pi by 180 radian. ஞாபகம் வச்சுங்க. Pi by 180 radian. I used to put like this. Some people will write like this. Pi by 180 radian. ஓகே, எப்படின்னா எழுதிக்கலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள் கன்வீனியன்ட். ஓகே, 1 degree is equal to pi by 180 ரேடியன். இது ஃபிசிக்ஸில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ரேடியனில் கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிகிரியில் ஆன்சரே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. டிகிரியில் நீங்கள் ஆன்சரே யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாமே ரேடியனில் தான் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். 1 degree is equal to pi by 180 radian. Same way, 1 radian is equal to 180 by pi degree. Am I right, my dear? Is that correct? So sometimes you have to convert radian into degree also. Sometimes you have to convert degree into radian. But physics பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்னது டிகிரியில் இருந்தால் நீங்கள் ரேடியனில் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆன்சர் எல்லாமே இதில் தான் இருக்கும், ரேடியனில் தான் இருக்கும். சரி, 1 degree is pi by 180 radian. So 30 degree will be what? 30 degree will be what? Pi by 180 into 30. கரெக்டாக இல்லையாப்பா? ரேடியனில் கன்வெர்ட் பண்ணணும் அன்னைக்கு. Multiply with pi by 180. Multiply with pi by 180. So what you are going to get? Sir, pi by 6 radian, sir. Pi by 6 radian, sir. Very good. இதே மாதிரி 45 degree என்ன பண்ணணும் சொல்லுங்க? 45 degree what will come? What is 45 degree, sir? Pi by 180 into 45. What is it, my dear? Yes, Mukundan. Yes, Safa. Pi by 4 radian. Next, 60 degree. What is it?
pi by 180 into 60 degree. What is it, my dear? Pi by 3 radian. Very good. Fine. 90 degree. Pi by 180 into 90 degree is equal to pi by 2 radian. Excellent. இப்போ நான் சொல்றதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். ரெடி? Are you ready? Yes. What is 120 degree? What is 120 degree? Convert it into radian. What is 120 degree? 120 degree is equal to into radian. Please convert it. What you are getting? Fast, fast, fast. Are taking too much time. Competitive exam இவ்வளவு நேரம் எடுக்க கூடாது. முகுந்தன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெரி குட். எஸ், முகுந்தன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறார் ஆன்சர், வேற யாரும் கொடுக்கலையே. ஓகே அப்துல், ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன். Jasmine right, okay. Very good. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யார்ட்டையும் சொல்லாதீங்க. 60 டிகிரி பை பை 3 இல்ல, 120 டிகிரின்றது என்னது? 2 into 60 டிகிரி, அப்படின்னா 2 பை பை 3. கரெக்டாக இல்லையா? நீங்கள் அந்த பேசிக் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, 60 டிகிரிஸ் பை பை 3, 45 டிகிரிஸ் பை பை 4, இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மல்டிபிள்ஸில் வரும்போது டக்கு 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 டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்களேன், 135 டிகிரி. 135 டிகிரி என்னது அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 45. 345s are 135 degree. 345s are 135 degree. Now, what is 45 degrees? Pi by 4. What is 45 degrees? Pi by 4. அப்படின்னா 135 டிகிரி என்ன வரும் சொல்லுங்க? அவ்வளோதான். வெரி குட். இப்போ தான் குயிக் ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். அதர்ஸ் 345s are 45s 3 pi by 4. Sorry, pi by 4. So 345s are என்னது? 3 pi by 4. Am I right, my dear? இல்லை சார், நாங்களாம் நேர்மையின் மறுவிடுவோம் சார். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், 135 டிகிரியை நாங்கள் இப்படி தான் சார் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரேடியனில் 135 பண்ணிக்கோ. இது எத்தனை வாட்டி? 4 times 3 times 3 pi by 4. அதே ஆன்சர் தான் வரும். கரெக்டா? சரி, 120 முடிஞ்சிச்சு, 160 முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது 180. Tell me what is 180? What is 180? Very good. வெறும் பை. ஏன் சார் 180 இல்லை சார், 2 times 90 degree சார். ஸோ 2 into pi by 2 சார். கட் கட். உடனே ஜாஸ்மின் வந்து சொல்லுவாங்க, ஏன் அப்படி எழுதுவேன்? நான் 3 times 60 degree தான் போவேன். ஓகே, pi by 3 கட் கட், அதுவும் பை தான். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் 4 times 30 degree போவேன். ஓகே, போய்க்குங்க, அதே தான் கிடைக்கும். ஓகே, so anything you take, the same thing only you are going to get. Okay, so 180 degree is pi radian. Now, what about 270 degree? Sir, 90 degree 3 times பண்ணா 270 degree sir. Excellent. அப்பனா என்ன வரும்? pi by 2 ஓட 3 multiply பண்ணுங்க. 3 pi by 2. Very good. Then finally 360 degree. What is 360 degree, my dear? Very good. 2 pi. Fine. So let us revise once again. This is very important now. Pi by 2 90. Pi is 180. Then 3 pi by 2 is 270. 2 pi is 360. Okay. இப்போ திரும்ப கிராஃபிக் வாங்கோள். Okay, now look at this very carefully. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம், நல்ல கவனிங்க. Okay, fine. Look at this. See. Look at this, my dear.
this is 90 degree, which is pi by 2 radian. Am I right? Okay. Yes. Now look at this. இந்த பொசிஷனில் ஆங்கிள், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 90 டிகிரி. Do you all agree with me, my dear? First quadrant is 0 to 90 degree. Am I right? Or you can write it as 0 to pi by 2. Is that correct, all of you? The range, theta oda range, angle oda range என்னவா இருக்கணும்? 0 to 90 degree. இப்போ 95 டிகிரி கேட்குறாங்கன்னா அது எந்த குவாட்ரண்ட் போயிடும்? செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். கரெக்டாக இல்லையாப்பா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 to 90 டிகிரி தான் இருக்கும். 95 டிகிரி வந்துட்டா அது என்ன ஆகிடும்? 91st டிகிரி என்ன போயிடுது? செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுது. இதே வந்து 135 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டு? 135 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். 135 சார், 135 90க்கு மேலே சார் செகண்ட் குவாட்ரண்ட்டு. கரெக்டாக இல்லையா? இது 0 to 90, 0 to pi by 2. செகண்ட் குவாட்ரண்ட் என்னது சார்? இது வந்து 90லேருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் சார். ஓகே, ஸோ அப்போ என்னது? pi by 2 to pi. Is that right, my dear? Say yes or no? Between pi by 2 and pi, between 90 and 180 second quadrant. First quadrant is what? Between 0 and 90. That is 0 and pi by 2. Second quadrant is what? Between 90 and 180. That is pi by 2 to pi. Now come to third quadrant. Now tell me, what will be third quadrant? Third quadrant is what? Tell me, my dear, what is third quadrant? Very good, Mukundan. What is third quadrant? Excellent. Yeah. Others? Only Mukundan gave the answer. 180லேருந்து எஸ் 270. ரேடியனில் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் சார்? pi to 3 pi by 2. Am I right, my dear? Pi to 3 pi by 2. Correct? Yes, pi to 3 pi by 2. Fine. What will be in fourth quadrant? Tell me, what is fourth quadrant? What is fourth quadrant? Sir, 270 to 360, which is 3 pi by 2 to 2 pi. இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஆர் யூ ரெடி டு ஆன்சர் மை கொஸ்டின், மை டியர்? எஸ், ஃபைன். ஃபாஸ்டாக ஆன்சர் வரணும். ஓகே, ஃபாஸ்டாக டக்கு டக்குன்னு எல்லாம் கீபோர்டில் கரெக்டாக கை வச்சுட்ருங்க. வெயிட் பண்ணுங்க. எஸ், 25 டிகிரி விச் குவாட்ரண்ட்? Very good, Arish. Mukundan, yes. Yes, Jasmine. Yes, very good. Okay. Fine. 89 degree. Okay, okay. Fine, fine, fine. Very good, Vaishnavi. Everyone. Okay. Yes, excellent. Tamil Selvan. Yes, my dear Tamil Selvan. Okay. Let me ask you this. 120 degree in which quadrant? Very good. 2, 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 2. Jasmine said 120 degree in first quadrant. Wow. Kneel down, Jasmine. முட்டி போடு. செகண்ட் குவாட்ரண்ட். ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெண்டு வாட்டி டைப் பண்ணி அமைச்சிருக்கீங்க அதுவும்? ஓகே, ஃபைன். 225 degree. Wow, that was last time. Oh, last time. Okay, 225 degree. Wow, third quadrant. Very good, third quadrant. Okay, fine. So 300, fourth quadrant. Fine, very good. So first இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ அப்படின்னா இப்படி சொல்லிக்கலாமா? சொல்லுங்களேன் சார். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வந்தாலும் இல்லை சார், திஸ் இஸ் கோயிங் டு பி, திஸ் பொசிஷன் இஸ் 90 minus theta, sir. Correct? Say yes or no? 90 minus theta, sir. Correct? First quadrant is always 90 minus theta. Am I right? Yes. ஏன்னா 90ல இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 89 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொன்னீங்க, 25 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொன்னீங்க, எல்லாமே 90 கீழே தானே இருக்குது. ஸோ 90 மைனஸ் தீட்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்.
ஓகே, அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு சார், செகண்ட் குவாட்ரண்ட் மொக்க சார், 90 ப்ளஸ் தீட்டா அல்லது என்னது 180 மைனஸ் தீட்டா. கரெக்ட். எஸ், sometimes I can take 90 plus theta in second quadrant, but generally 180 minus theta. Generally what? 180 minus theta. Is that clear all of you? Fine. Okay. Now, இங்க என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். This is going to be 180 plus theta. Otherwise what? Otherwise what? Very good, Mukundan. கலக்குறப்பா. 270 minus theta. Fine. Fourth quadrant, either 270 plus theta or Abdul, or yes, very good, 360 minus theta. So sir, எல்லா குவாட்ரண்ட்டுக்கும் ரெண்டு கொடுத்துருக்கீங்களா சார், ஆனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் ஒன்று இருக்கு சார். என்ன எழுதலாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்க. First quadrant 90 minus theta or 0 plus theta. Arivali. Yes, Mukundan. 360 plus theta. Am I right, my dear? எழுதலாம்ல, கரெக்டா இல்லையா? சரி, எல்லாமே அப்படி தானே போயிருக்கீங்க. 90 plus theta, 180 plus theta, 270 plus theta. ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னது? 360 ப்ளஸ் தீட்டா. கரெக்டாக இல்லையாப்பா? எஸ். பட் ஆனால் எதுவும் நம்ம என்னது டிகிரியில் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது இல்லையா? வி ஹாவ் டு கன்வெர்ட் எவ்ரி திங் இன் டு ரேடியன். ஸோ இஃப் ஐ ஹவ் டு கன்வெர்ட் இன் டு ரேடியன், வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்? 90 இஸ் பை பை 2. ஸோ பை பை 2 மைனஸ் தீட்டா இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஆர் 2 pi plus theta is in first quadrant. Am I loud and clear? Is that correct, my dear? Same way, second quadrant is what? Either pi by 2 plus theta, okay, or pi minus theta. Third என்ன சொல்லுங்க பாப்போம். What is third quadrant is? Either pi plus theta or 3 pi by 2 plus theta. Okay. Fourth என்ன வந்து சொல்லுங்க பாப்போம். Either 3 pi by 2 plus theta or what? 2 pi minus theta. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். Do you have any doubt in this? No sir. Very good. I hope you all understood. I think this basic information you got it, my dear. The basic information. Yes, fantastic. Very good. ஸோ நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கனால என்ன அட்வான்டேஜ் வரப்போகுதுன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க. You will be like, enjoying the formulas. இவ்வளோ நாள் மனப்பாடம் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ மனப்பாடமே பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். Yesterday I gave you one information. What is the information I told you? 90 minus theta. இது பேர் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? 90 minus theta. இது பேர் என்ன சொல்லியிருந்தேன்? Complementary angle. Very good, Safa. You remember? Yes. அதில் இருந்தானே சைனு காசு எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். Complementary angle. Very good. ஞாபகம் இருக்கா? Fine. Yes. நான் என்ன சொல்கிறேன், இந்த trigonometric formulas எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். 90 minus theta or 90 plus theta இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி 90, அல்லது 90 and 270, 90 and 270. அதே மாதிரி 180 and 360 இப்படி வச்சுங்க. 90 and 270 இது ஒரு காம்போ. 180 and 360 this is another combo. இங்கே பாருங்க, 90 and 270 that is pi by 2 and 3 pi by 2 இது ஒரு காம்போவாக இருக்கட்டும். செகண்ட் காம்போ இஸ் வாட்? 180 and 360 அல்லது pi and 2 pi. this is second combo. இது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னா, 90 and 270ல sin will become cos will become sin.
Sin become cos, cos becomes sin. அதே மாதிரி cosec becomes sec, sec becomes cosec, tan becomes cot, cot becomes tan. இதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே ஓகே 90 270 90 270 இப்படி இருந்ததுன்னு நினைக்கி சைன் காஸாக மாறிடும், காஸ் சைனாக மாறிடும். எங்கே மாறுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள் பை அண்டு 2π அப்படி இருந்ததுன்னா சைன் ரிமைன்ஸ் சைன், காஸ் ரிமைன்ஸ் காஸ், tan remains tan, cosec remains cosec, sec remains sec, cot remains cot. Am I loud and clear my dear? Is that clear all of you? So இதெல்லாம் சேமாக இருக்கும். பையை பொறுத்த வரைக்கும் 180 டிகிரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேமாக இருக்கும். 90யை பொறுத்த வரைக்கும் மாறிடும். சரி, இப்போ இது என்ன, இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இங்கே பாருங்க, sin 90 minus theta, cos 90 minus theta, sin 90 plus theta, cos 90 plus, ஓகே இப்போ நீங்கள் பெரிய பசங்களாயிட்டீங்க, இதுக்கப்புறம் 90 வேண்டாம். what we will use, pi by 2 minus theta, pi by 2 minus theta, pi by 2 plus theta, pi by 2 plus theta. Okay, now you tell me this sin pi by 2 minus theta is in which quadrant? Sin pi by 2 minus theta is in which quadrant? It is in which quadrant? Mukundan, Harish, yes, very good, fantastic, I love you all. First quadrant, very good. What about 90 plus theta, that is pi by 2 plus theta is in which quadrant? Second quadrant. The first is basic information ஞாபகம் வச்சுங்க. Okay, இந்த பாருங்க, remember this, whenever 90 minus theta comes, sin become, that is 90s ல இருக்கும்போது 90 minus theta ஓ 90 plus theta ஓ 270 minus theta அல்லது 270 plus theta, sin becomes cos, cos becomes sin. So sin become cos theta, cos becomes sin theta. அதே ரூல் தான் இங்கேயும், cos theta sin theta. பட் இது வரைக்கும் ஃபார்முலா இன்னும் முடியலை, நல்ல கவனிங்க, இன்னும் முடியலை. இப்போ இது ரெண்டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன நடக்கும் சொல்லுங்கள் சார்? எல்லாம் பாசிட்டிவ் சார். அப்படின்னா இதுவும் ப்ளஸ் தான், இதுவும் ப்ளஸ் தான். am I right my dear? சார் இது செகண்ட் குவாட்ரண்ட். in second quadrant all silver. Sir, only sign positive sir, cos negative sir. Only sign positive sir, cos negative sir. So cos pi by 2 plus theta is minus sin theta. Am I right my dear? Correct? If you remember this, okay, if you remember this, நீங்க எல்லா ஃபார்முலாவும் வந்து என்னது, without anybody support you can do it. இப்போ ஒன்றும் இல்லை, tan pi by 2 minus theta, cot pi by 2 minus theta, sec pi by 2 minus theta, cosec pi by 2 minus theta. Guys, please tell me, what is tan pi by 2 minus theta is going to be? I already told you, tan becomes cot, cot becomes tan, sec becomes cosec, cosec becomes sec. Okay, so tan becomes cot, cot theta, tan theta, cosec theta, sec theta. But pi by 2 minus theta is in which quadrant? First quadrant. In first quadrant everything is positive. Am I right my dear? In first quadrant everything is positive, so sign will not make any difference here. You all understand this now? Correct? All positive, nothing will be negative. So இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்லேயும் சரி, ட்ரிக்னாமெட்ரி பண்ணும்போதோ அல்லது ஃபிசிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போதோ 90 மைனஸ் தீட்டாவில் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். Will you do the mistake my dear? Will you commit no name? You will remember, right? Yes, very good. Jasmine? Yes, Mukundan. இப்போ பாருங்க, இப்போ நீங்களே எனக்கு ஃபார்முலாலாம் சொல்ல ஆரம்பிச்சுறீங்க. What is tan pi by 2 plus theta? What is tan pi by 2? Sir, cot theta sir. But in second quadrant only sin and cosec is positive. So tan will be what? Negative, minus cot theta. Very good. So what is cot pi by 2 plus theta?
What is cot pi by 2 plus theta? Very good. Minus tan theta. Perfect. Now, what is sec pi by 2 plus theta? Sec pi by 2 plus theta? Cosec theta va. Very good, Mukundan. Minus cosec theta. And cosec pi by 2 theta is what? Sec theta. Minus sec theta va. Ennappa Jasmine? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா? சைனு தானே நெகட்டிவ். மைனஸ் செக் தீட்டாவா? Safa also put minus sec. ஏமா all silver teacups sin positive na cosec positive தானே இருக்கும். Yes, plus cosec is positive in second quadrant. அதானே போட்டிருக்கேன்ப்பா. நான் போட்டது கரெக்டு தானேப்பா? Jasmine, you understood? Safa said okay sir, so that means she understood. Jasmine, you understood? Okay, okay, okay. Now, okay, now listen here my dear. இப்போ okay, 3 pi by 2 minus theta, which quadrant? Which quadrant? 3 pi by 2 minus theta, which quadrant? Three pi by 2 minus theta. Yes, Harish, very good. Third quadrant. 3 pi by 2 plus theta. Fourth quadrant. இங்க பாருங்கப்பா, நான் ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்னது? pi by 2, 3 pi by 2. இது ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா, whenever pi by 2 and 3 pi by 2 comes, sin becomes cos, cos becomes sin, tan becomes cot, cot becomes tan, sec becomes cosec, cosec becomes sec. Based on the quadrant, நீங்க என்ன பண்ணிடுங்க? சைனை டிஃபைன் பண்ணிடுவீங்க. கரெக்டா? இப்போ பாருங்க, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ண போறீங்கன்ட்டு. யூ டெல் மீ மை டியர், வாட் இஸ் சைன் 3 pi by 2 minus theta? Definitely cos theta. Definitely cos theta. But plus cos theta or minus cos theta? Plus cos theta or minus cos theta? Very good. Minus cos theta. ஏன்னா third quadrant both are negative. Both sin and cos both are negative. சரி, sin 3 pi by 2 plus theta. Fourth quadrantல cos only positive. ஸோ அப்படின்னா sin 3 pi by 2 theta cos theta எழுதிருவீங்க. ஆனால் இங்கே எந்த எழுதுறீங்க? சைனில் எழுதுறீங்க. சைனோடு எழுதுறதுனால fourth quadrantல sin பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். Minus cos theta. Is it clear all of you? Is it clear? Okay. So tell me, what is cos 3 pi by 2 minus theta then? What is cos 3 pi by 2 minus theta? Tell me my dear, cos 3 pi by 2 minus theta? Very good. Minus sin theta. What is cos 3 pi by 2 plus theta? Sir, fourth quadrant cos positive sir. So plus sin theta will come sir. Very good. Plus sin. பரவாயில்ல, புரிஞ்சிருச்சு. I think இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. tan 3 pi by 2 minus theta. Cot theta ன்னு எழுதிப்பீங்க. Plus minus because all silver tea cups. Tea. Sir, tea. Tan. Positive sir. சரி, இங்க tan 3 pi by 2 plus theta. சொல்லுங்க என்ன வரும்? What will come my dear? Tell me what is it? Minus cot theta. And only cos positive. Correct? Now, what is cot 3 pi by 2 minus theta? Plus tan theta. What is cot 3 pi by 2 plus theta? Minus tan theta. Now, what is sec 3 pi by 2 minus theta? Definitely negative தானே? என்ன வரும்? cosec theta but minus cosec theta. What is cosec 3 pi by 2?
plus theta, what is it? Jasmine is writing codec. What is codec? What is cosec 3 pi by 2 plus theta? Minus sec theta. Then finally, cosec 3 pi by 2 minus theta is equal to minus sec theta and இங்க செக்குக்கு பதிலாக cosec போட்டுவிட்டேனா. ஸோ ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ sec 3 pi by 2 plus theta என்னது? plus cosec theta. இங்க என்னது? cosec 3 pi by 2 plus theta is equal to sec theta. Is that clear, all of you? You all understood this? Am I loud and clear? You all understood this? Yes. Very good. Fine. Now listen here. Sir, is it cosec or cos? எதுமா? எந்த இடத்த சொல்றீங்க தெரியல. இது தானே, இது கொசெக். கொசெக் சி பசப்புகள். கொசெக். இதுவும் கொசெக். மைனஸ் செக் தீட்டா. மைனஸ் செக் தீட்டா. கரெக்ட். ஃபைன். ஓகே. இதே இது 180 டிகிரி 360 டிகிரி வந்ததுன்னா என்ன பண்ண நடக்கும்? If it is 180 degree and 360 degree, sir, sin remains sin, cos remains cos. Based on the quadrant, we'll take the call. So, na appo formula va kudukala. I'm not going to give it as a formula. Just I would like to ask you questions. Okay? Ipo parunga. Ore idu mattu kudutharen. Sin pi minus theta, sin pi plus theta, sin pi minus theta. See, when 180 degree or 360 degree comes, sin remains sin, cos remains cos. So sin remains sin, sin remains sin. But based on the quadrant, we have to take the call on sines. Now look at this. Pi minus theta is in which quadrant? Pi minus theta is in which quadrant? Tell me, my dear, what is sin? What is pi minus theta? Pi minus theta is in which quadrant? Second quadrant. Second quadrant la sin positive or negative? Positive. So sin pi minus theta is sin theta. Ide sin pi plus theta. Sin theta vandrum. Ana this is in which quadrant? Sir, third quadrant. Sir. Third quadrant la ennadu? Both sin cos, both are what? Negative. So what is it? Minus sin theta. Is that correct? Fine. Very good. Now, I would like to ask you a few questions. Are you ready to answer the questions? Are you ready to answer the questions? Fine. Tell me. What is cos pi minus theta? What is cos pi minus theta? And first cos pi minus theta. Tell me what is cos pi minus theta? Sir, cos pi minus theta. Harish, plus cos theta edukana varum. Cos pi minus theta second quadrant. Second quadrant la sin mattum thana negative. அப்பனா cos sin மட்டும் தான பாசிட்டிவ். அப்பனா cos நெகட்டிவ் தான இருக்கும். cos pi minus theta cos theta, but second quadrantனால நெகட்டிவ். So what is cos pi plus theta? கண்டிப்பா நெகட்டிவ். Next, tan pi minus theta. Tan pi minus theta கண்டிப்பா tan theta. Tan pi plus theta also tan theta. இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் சொல்லுங்க. இது கண்டிப்பா என்னது நெகட்டிவ், இது கண்டிப்பா என்னது பாசிட்டிவ். Am I right, my dear? Yes. Can you please complete the remaining on your own? அது மற்றதில் நீங்களே பண்ணிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, மற்றதில் என்னது cot pi minus theta, sec pi minus theta, cosec pi minus theta. அதே மாதிரி cot pi plus theta, sec pi plus theta, cosec pi plus theta. இப்போ சொல்லுங்கப்பா, இதெல்லாம் மறக்குமாப்பா உங்களுக்கு? யூ டெல் மீ மை டியர்.
நீங்கள் வந்து எப்படின்னா இது பாருங்க, நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. whenever there is pi by 2 or 3 pi by 2, sin becomes cos, cos becomes sin. Based on the quadrant, we'll take the sin. Correct? Sin becomes cos. When pi by 2 minus theta, pi by 2 plus theta, 3 pi by 2 minus theta, 3 pi by 2 plus theta. இது ரூலாகவே எழுதிடலாம். என்ன சொல்லுங்க? pi by 2 minus theta, pi by 2 plus theta, 3 pi by 2 minus theta, 3 pi by 2 plus theta. இதில் என்ன ரூலு? What is the rule? Sin becomes cos, cos becomes sin. Based on quadrant, take the sin. Correct, my dear? Is that right? Sin becomes cos, cos becomes sin. Based on quadrant, take the sin. Okay? So அதுக்கு தான் இந்த all silver teacups formula அந்த இது சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையாப்பா? Say yes or no? Yes. அதே மாதிரி pi minus theta, pi plus theta, 2 pi minus theta, 2 pi plus theta. என்ன வரும் சொல்லுங்க? Sin remains sin only. அது மாதிரி cos remains cos only. Tan remains tan only. Cot remains cot only. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? Based on sines, based on quadrant, take the sines. Am I right, my dear? Based only on quadrant. Yes, my dear Mukundan, you are right. Okay. Yes. Any doubt here in this? இல்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபார்முலாஸை ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? நிறைய ஃபார்முலாஸை அப்படி அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆர் யூ ரெடி, மை டியர்? எஸ்? ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோம்? பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பற்றி பேசியிருக்கிறோம், டேபிளை பற்றி பேசியிருக்கிறோம். அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிறைய பிள்ளைங்க வந்து குழம்புறது எதுலன்னா இந்த பை மைனஸ் சீட்டா, பை ப்ளஸ் சீட்டா, அது முக்கியமாக இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப குழம்பிடுறீங்க. ஸோ இப்போ இது ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய டெக்னிக் இருந்தது அப்படின்னா, இஃப் யூ கேன் ரிமெம்பர் த டெக்னிக், ஓகே, தென் ஆப்வியஸ்லி மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டக்கு 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 டக்குன்னு அந்த ஃபார்முலாலாம் ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது உங்கள் போர்டு எக்ஸாம்லேயும் என்னது ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, எழுதக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இந்த செஷன்ஸில் வந்து இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, என்ன சார் நம்ம நீட்டுக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸை படிச்சுட்டு இருக்கோமே சார் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீட்டில் வந்துட்டு டைரெக்டாக படித்தோன்னா ஒன்றுமே புரியாது. ஓகே, இந்த பேசிக் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்காண்டி தான் இந்த செஷன்ஸ் நடத்துகிறோம். இப்போ வந்து நான் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, அப்ரோச் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ ஹவு டு அப்ரோச். ஓகேவா? திஸ் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேத்ஸை வந்து ஒரு விதமாட்டு படிக்க வேண்டியது இருக்குப்பா. நீங்கள் படிக்கிற விதங்களை மாற்றுங்க. ஓகே, ஃபுல்லாக மக்கப் பண்ணியே பழகிட்டோம் நம்ம. ஆனால் மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 100 out of 100 மேக்ஸில் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் என்னென்னா, நீங்கள் என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மனப்பாடம் பண்ணுறத கொஞ்சம் லேசாக ஒரு சின்ன பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நாங்களாம் இன்டகிரேஷனாக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருக்க அந்த புக்கோட அதே மெத்தடில் தான் போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஃபைன். லெட் இட் பி. டைம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஏதாவது ரிவைஸ் பண்ணணும்னா பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஃபைன். இது முடிஞ்சிருச்சா? இது உங்களுக்கு திஸ் இஸ். இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். இஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர் மை டியர் இன் குவாட்ரண்ட்? Hope everything is clear in quadrant, correct? Yes, quadrantல எல்லாமே உங்களுக்கு clear ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது compound angles. ஓகே, compound angles என்னதுன்னா a plus b
a minus b இதுதான் compound angles. Okay, a plus b, a minus b இதுதான் compound angles. Fine. First one. Cos of a plus b, cos a minus b, sin of a plus b, sin of a minus b. Okay, பார்த்திருக்கீங்களா இதை? ஓகே, இந்த ஃபார்முலாவை யூ சீன் தட்லாம் நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அந்த ஒரு ரைம்ஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு ஜஸ்ட் லைக் தட் என்னது ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. ஓகே, இது பாருங்க, கம்பவுண்ட் ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த a + b a - b தான் நம்ம கம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, a + b a - b தான் என்ன சொல்லுவோம்? கம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா காஸ் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்க. காஸ் ஃபார்முலா என்னன்னா சைன் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சைன் ஃபார்முலா சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, மறக்கவே மாட்டீங்க. சைன் ஃபார்முலா என்னன்னா சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன். அதாவது சைனில் வந்து சைன் a + b யோட ஃபார்முலா. ஓகே, அதாவது சைனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா சைன் காஸ் காஸ் சைன்னு இருக்கும். ஓகே, காஸை பொறுத்த வரைக்கும் காஸ் காஸ் சைன் சைன் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ சைன் ஆஃப், அதாவது சைன் ஃபார்முலா என்னென்னா, சைன் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன். காஸ் ஃபார்முலா என்னென்னா காஸ் காஸ் சைன் சைன் வித் ஆப்போசிட் சைன். சார் புரியவே இல்லை சார். இப்போ பாருங்கள், சைன் அதோட நான் என்ன போயம் என்ன சொல்லியிருந்தேன், சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன். அப்படின்னா என்னென்னா சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன். இங்கே என்ன சைன் இருக்கு? ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. அப்படின்னா சைன் a - b ஃபார்முலா என்ன சொல்லுங்க? சைன் a - b ஃபார்முலா சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன்ல. அப்படின்னா என்ன வரும்? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. Is that clear, all of you? Did you understand this what I said? Did you understand this what I said? Sin cos cos sin with same sign. Sin cos cos sin with same sign. Sin formula sin cos cos sin with same sign. Others, can you please answer? Only Jasmine said yes. Others, you understood or not? சார் நாங்களாம் டேரெக்டாகவே நாங்களாம் அப்போயே பெரிய ஆட்கள் சார், டேரெக்டாகவே ஞாபகத்தில் வச்சுட்ருக்கோம். பாருங்கம்மா, ஏற்கனவே ஞாபகத்தில் வச்சுட்ருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாட்டு ஏதாவது ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த சைன் காஸ் ஃபார்முலாவில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அவங்களாம் நான் சொல்கிறேன், இந்த இது மேலே வச்சுங்க, சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன், காஸ் காஸ் சைன் சைன் வித் ஆப்போசிட் சைன். அப்படின்னா சஃபா, நீங்கள் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியும். கேன் யூ கிவ் மீ த ஃபார்முலா ஃபார் காஸ் ஆஃப் a + b? கேன் யூ கிவ் மீ த ஃபார்முலா ஃபார் காஸ் ஆஃப் a + b? நீங்கள் கொடுங்க எனக்கு ஃபார்முலா காஸ் ஆஃப் a + b. எஸ் முகுந்தன், எக்ஸலண்ட். காஸ் ஆஃப் a + b னா சார் என்ன சொல்லியிருக்கீங்க? காஸ் காஸ் சைன் சைன், காஸ் காஸ் சைன் சைன் வித் ஆப்போசிட் சைன். அப்படின்னு என்ன வரும் சொல்லுங்க? காஸ் ஏ காஸ் பி மைன் இங்கே ப்ளஸ் இருக்கு, அப்படின்னா மைனஸ் சைன் ஏ சைன் பி. வாட் இஸ் காஸ் ஆஃப் a - b, மை டியர்? வாட் இஸ் காஸ் ஆஃப் a - b? வாட் இஸ் காஸ் ஆஃப் a - b? ஜாஸ்மின், யூ ஆர் ரைட். அதர்ஸ், ஜாஸ்மின் டைரக்ட் மெசேஜ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தெரியாது. காஸ் ஆஃப் a - b ஜாஸ்மின், ஓ நீங்கள் இது தான் சொன்னீங்களா? காஸ் ஆஃப் a - b ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சஃபா நீங்கள் சொல்லுங்க காஸ் ஆஃப் a - b ஃபார்முலா. ஐ வில் பி ஹாப்பி இஃப் ஐ கெட் ஃபார்முலா ஃப்ரம் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, சஃபா வந்து இப்போ தான் இதோட ஆன்சரை டைப் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சிவா, வெரி குட். cos a cos b plus sin a sin b. Is that clear, all of you? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. சார் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நோ சார். அந்த ரைம்ஸ் நல்லா இருக்குதா சொல்லுங்கள். யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த ரைம்ஸ்? ஓகே, சைன் ஃபார்முலா என்னது? சைன் காஸ் காஸ் சைன் வித் சேம் சைன். காஸ் ஃபார்முலா காஸ் காஸ் சைன் சைன் வித் ஆப்போசிட் சைன்.
நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க, இதை ஞாபகத்தில் வச்சுருந்தீங்க எனக்கு. எஸ், அண்டர்ஸ்டுட். வெரி குட் ஜாஸ்மின், வெரி குட். வாட் அபவுட் அதர்ஸ்? ஃபைன். எஸ். tan a plus b tan a minus b இதோட ஃபார்முலா எழுதிடலாம். ஓகே, see sin of a plus b ல cos of a plus b டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் tan of a plus b கிடைச்சிரும். டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. ஓகே, பட் இருந்தாலும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. Can anyone remember the formula of tan of a plus b? Tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Am I right, my dear? Is the formula correct? Yes. அதே மாதிரி tan a minus b னா சைனை ஃபுல்லாக மாற்றி விட்ருங்க. என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். tan a minus tan b divided by 1 plus tan a tan b. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா டபுள் ஆங்கிள் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாலாம் ஜஸ்ட் லைக் தட் போட்டுருவீங்க. ஓகே, டபுள் ஆங்கிள் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாலாம் ஜஸ்ட் லைக் தட் போடுவீங்க. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்லுங்க. Let us repeat once again. Cos of a minus cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. Cos a minus b is equal to cos a cos b plus sin a sin b. Sin a of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. Cos sin of a minus b equal to sin a cos b minus cos a sin b. Am I clear, my dear? Say yes or no? Correct. So tan of a plus b, tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Tan of a minus b is equal to tan a tan b. Sorry, tan a minus tan b divided by 1 plus tan a tan b. Yes. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா half angle, double angle, triple angle. Just like that we can remember. Are you all ready to learn that? அதோட நான் ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு முடிச்சிருவேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் basic derivatives, basic integration, approximations, inverse trigonometric functions. இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது பேசிக். இது இந்த நான் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ட்ரோடக்ஷனும் உங்களுக்கு நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜேஇக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போர்டு எக்ஸாம்ஸ்க்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சஜஷன் ஐடியாஸ் எதுவும் வேணும், ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸசைஸில் எந்த சம் எங்கே இருக்குது, அதுக்கு என்ன ஆன்சர் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுட்ருக்கீங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னு மட்டும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க அப்படி படிக்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன். போர்டு எக்ஸாமில் மார்க் வந்துடும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடி வாங்கிடுவீங்க. ஓகே, யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் பெட்டர் யூ டூ இட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா. டபுள் ஆங்கிள். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். sin 2a. ஓகே, sin 2a. ஃபைன். எல்லாத்த ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்க. வாட் இஸ் sin 2a? வாட் இஸ் sin 2a? சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் sin 2a, மை டியர்? சார் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது சார், திடீர்னு எக்ஸாமில் கூட மறந்து போய்ட்றேன் சார் அப்படின்னு நினைக்க நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லித்தரேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. sin 2a இருக்குல்ல, sin of a plus a எழுதலாமா? இப்போ பாருங்க, இது எந்த மாதிரி இருக்குது சார்? sin of a plus b சார். ஸோ sin of a plus b ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஒரு ரைம்ஸ் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். sin cos cos sin with same sin. கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே ஏவும் அதே தான், பியும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படின்னா என்னது? sin a cos a ப்ளஸ் cos a sin a. சார் ரெண்டும் ஒன்று தானே சார்? அதானே சார் 2 sin a cos a ஃபார்முலா. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். Say yes or no, my dear? Yes. Now you'll never forget sin 2a 2 sin a cos a 2 sin a cos a 2 sin a cos a. ஒன்றும் இல்லைப்பா, சைன் வந்துன்னா சைன் காஸ் மிக்ஸ் ஆகிடும். சைன் காஸ் மிக்ஸ். காஸ் இருந்ததுன்னா cos cos sin sin. இப்போ ஒன்றும் இல்லை, டெல் மீ
cos 2a ஃபார்முலா சொல்லுங்க சார். cos of a plus a சார். ஸோ cos ஃபார்முலா சொல்லுங்க. cos sin cos sin cos a sin a. What is cos a? Cos square a. sin a sin square a with opposite sign. cos square a minus sin square a. வைஷ்ணவி என்னம்மா எழுதிருக்கீங்க? 2 cos a sin a உல்டா போட்டியா? cos square a minus sin square a. now இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரும். the same formula in terms of cosல எழுத போகிறோம் அப்படின்னு நினைக்க 2 cos square a minus 1. சைனில் எழுத போகிறோம் அப்படின்னு நினைக்க 1 minus 2 sin square a. Am I right? Fine. Okay. பாருங்க. sin square theta plus cos square theta is equal to 1. So what is sin square theta is? 1 minus cos square theta. What is cos square theta is? 1 minus sin square theta. நான் என்ன பண்ண நினைக்க இதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எஸ். நவ் எக்ஸாமில் வந்து நம்ம இதை நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வேற ஒரு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். அதை ஒழுங்காக கற்றுக்குங்க, அதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, நல்ல கவனிங்கம்மா. cos 2a is equal to 2 cos square a minus 1. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க? 1 plus ஆயிடும். கரெக்டா? ஸோ இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது? டெல் மீ மை டியர். 1 plus cos 2a is equal to 2 cos square a. Can we write like this? அதே மாதிரி 1 minus cos 2a is equal to என்னது? 2 sin square a. இதை தான் நம்ம இடத்துல ஃபார்முலாவாக இப்படி கொடுத்துட்ருக்குறாங்க. எப்படின்னா cos square a is equal to 1 plus cos 2a by 2 sin square a is equal to 1 minus cos 2a by 2. Is that correct all of you? Say yes or no? Right? So mostly நீங்கள் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் இங்கேருந்து தான் வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் tan 2a. இப்போ தான் நீங்களே டெரைவ் பண்ணிடுவீங்களே. ஆமாம் சார், tan 2a I can write it as tan of a plus a. So tan of a plus a, tan a plus b formula, tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Tan of a plus a is equal to another tan a plus tan a divided by 1 minus tan a into tan a, which is nothing but what? 2 tan a divided by 1 minus tan square a. Am I right? Correct? Yes. Now half angle பற்றி சொல்லி தந்துறேன். half angle formula. half angle அதே தான். இப்போ பாருங்க, sin a sin 2a ஃபார்முலா என்னது? sin 2a ஃபார்முலா என்னது? 2 sin a cos a. 2a ஓட half தான் வந்து என்னது? aa. அப்படின்னா a ஓட half என்ன சொல்லுங்க பார்ப்போம்? a ஓட half என்ன சொல்லுங்க பார்ப்போம்? a by 2. ஸோ sin a ஃபார்முலா என்ன வந்துடும்? 2 sin a by 2 cos a by 2. ஓகே, ஜென்ரலாக இதை தான் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்க. cos square a by 2 is equal to 1 plus cos a by 2 sin square a by 2 is equal to 1 minus cos a by 2. சார் எங்கேருந்து சார் வந்துச்சு? இதோ இருக்குது பாருங்கம்மா, இதிலேருந்து வந்துச்சு. கரெக்டா? இங்கே பாருங்க, a இருந்ததுன்னா 2a, a by 2 இருந்ததுன்னா 2a by 2, 2 2 கட்டு. அதே தான் இங்கேயும். இஸ் தட் ரைட் மை டியர்? இதை தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா.
name any trigonometric places, you are going to use this formula. So cos square a by 2 is equal to 1 plus cos a by 2, and sin square a by 2 is equal to 1 minus cos a by 2. Then last but not least, tan a is equal to 2 tan a by 2 divided by 1 minus tan square a by 2. Is that clear, all of you? Okay. Yes. Fine. See, before I leave, in the Saturday, this coming Saturday, I'm going to have one live session for 12th board exam. ஸோ இது நீட்டு கிடையாது, 12th போர்டு எக்ஸாமுக்கு ஒரு லைவ் செஷன் வந்து பிளான் பண்ணுறேன். என்னதுன்னா வெக்டர் அல்ஜிப்ரா எடுக்க போகிறேன். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ முக்கியமான தியரம்ஸு, முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய தியரம்ஸ் வந்து எழுத போகிறேன். அது விருப்பம் இருக்கிறவங்க, முக்கியமாக ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்க அந்த சாட்டர்டே செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது யூடியூப்பில் இந்த லெக்சர்ஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இஃப் எனி ஒன் இஸ் வாட்சிங் த்ரூ யூடியூப், நீங்களும் இதை வந்து அட்டன் பண்ணலாம். சார் நாங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம், அங்கே நம்பரில் ஃபோன் பண்ணி யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஸோ இந்த சாட்டர்டே லைவ் ஆட்டு என்னது வெக்டர் அல்ஜிப்ரா இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியும். இது இந்த கொடுக்கக்கூடிய இந்த 1.5 hours 1 hoursனால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகாது. ஓகே, ஃபைன். எஸ், இன்றைக்கி நடந்த செஷன் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுதாமா உங்களுக்கு? இஸ் there is any query or any doubt in this today's session, my dear? Now you can ask your doubts. Any doubt you have got? Safa? No sir, no sir, doubt illa, correct? Are you really comfortable with this lecture, my dear? Illa sir, engalukku puriyudhu sir. Okay, are you comfortable, my dear? Yes, fine. அதாவது I don't know how many of you are feeling this. எவ்வளோ பேருக்கு இது புதுசாக இருக்குது நிறைய விஷயங்கள் சார், இது புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோவில் போகும்போது நீங்கள் மறக்க மாட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை. யூ வில் நெவர் ஃபர்கெட். அண்டு சஃபாக் புதுசு தான். ஓகே, அதர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் புதுசாக இருக்கா? ஐ திங்க் நேற்று நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? எஸ்டர்டே ஐ ஷேர்டு யூ ஸோ மெனி இன்ஃபர்மேஷன், கரெக்ட்? நேற்றுள்ள லெக்சரில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும், கரெக்டு தானே? நேற்று யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ வேணா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துங்க. சும்மா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருந்தேன். ஃபைன். ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு டுடேஸ் செஷன் வில் வைண்ட் அப். I will not ask you what it is because assume it as a circle. இது சர்க்கிள் மாதிரி இல்லைன்னு எனக்கும் தெரியும், பட் சர்க்கிள்னு நினச்சிக்கோங்க. எஸ், இது என்னது சொல்லுங்க? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? ரேடியஸ். வெரி குட். Okay, angle between the radius. Now, can anyone tell me what exactly this is? And the shade பண்ணிருக்கேன் இல்லையா? Jasmine, wow, fantastic, very good. Others? இது பேர் என்னது? அந்த ஷேட் பண்ண போர்ஷன், அந்த இது பேர் என்னது? Only Jasmine gave the answer. What about others? யாருக்கும் தெரியலையா? தெரியுது சார், ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது சார். அப்படி சொல்கிறது பயமாக இருக்குது சார். ஆர்க். ஓகே, இது நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஓகே,
radius 1 unit circle. This is called unit circle. This is 1 radian. Arc length. ஓகே, இதுக்கெலாம் தனியாட்டு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். லென்த் ஆஃப் தி ஆர்க் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் தி ஆர்க், லென்த் ஆங்கிள் ஆஃப் தி ஆர்க், ஆங்கிள் பிட்வீன் த ஆர்க், அது வந்து ரேடியனில் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த செஷனில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவாப்பா, அடுத்த செஷனில் இதை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் இஸ் ஷார்ப் 8 o'clock, 8:30. ஸோ நாளைக்கு முடிஞ்சால் 7 o'clock ஷார்ப்பாட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இந்த செஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஆஸ்க் தம் டு அட்டெண்ட் த செஷன். ஓகே மை டியர். இல்லை அப்படின்னு நினைக்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பிஃபோர் ஐ வைண்ட் அப், anything you would like to ask, you can ask me now. Tell me my dear, anything you would like to ask? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் ரிவிஷன் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். So we'll meet tomorrow. Do we have lecture on inverse trigonometry? Okay. ஹரிஷ், ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன். அது இல்லாமலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதோட செஷன் 100% இருக்குது. நான் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரி புரிஞ்சால் தான் உங்களால் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் கற்றுக்க முடியும். டூ யூ அக்ரி வித் மீ ஆர் நாட்? கரெக்டாக இல்லையா? ஏன்னா என்னுடைய ஸ்டைலுக்கு நீங்களும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மை ஸ்டைல் அதில் வந்து பேசிக்லேருந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அக்ரி வித் மீ, ரைட்? சார், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கடைசியாட்டு எதில் முடிப்போம் அப்படின்னா இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனில் தான் நம்ம இந்த பேசிக் லெக்சரை முடிக்க போகிறோம். ஓகே, இந்த பேசிக் லெக்சர்ஸை முடிக்கிறது இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் தான். இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் இல்லாமல் ஃபிசிக்ஸில் உங்களால் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஐ வில் கிவ் த small basics about inverse trigonometric functions. Don't worry. Okay, so thank you all of you. Bye everyone. Good night, sweet dreams. Thank you.